குட்டியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமா? யாரு கூட இல்ல. என் தம்பி கூட தான் நான் ட்ரிப்புக்கு போனேன். அ எங்கன்றது லாஸ்ட்ல சொல்றேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பைக் லாங் டிரைவ். அம் ரொம்ப மெமரபிளான ஒரு ட்ரிப்புன்னு சொல்லியே நான் சொல்லலாம். அண்ட் நான் போற வழி எல்லாமே வில்லேஜ் சைடு தான். பட் பார்க்கறதுக்கு ரொம்ப சிட்டிய தாண்டி இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் வேற நான் யோசிச்சுட்டு வந்துட்டுருந்தேன். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிளேஸஸ். அதனால நான் எதுவும் பிரீஃபா நான் சொல்ல விருப்பப்படல. அண்ட் நான் போன இடத்துலலாம் நெறைய மவுண்டன்ஸ் இருந்தது. அந்த மவுண்டன் வியூஸ் என்னால கேப்சர் பண்ண முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்குறப்ப மைண்ட் அவ்ளோ ரிலாக்ஸிங்கா, அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் ஸ்க்ரீன் டைம் எல்லாம் இல்லாம, இப்படி ஒரு ட்ரிப் போறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்பாட் என்னோட ஃபேவரைட் ஸ்பாட்டா இருந்துச்சு. இங்க போய் நாங்க 2, 3 கிளிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எங்க ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. 22 கிலோமீட்டர்ஸ் எங்க? ஏலகிரிக்கு தான் போயிட்டுருக்கோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏலகிரி போறதுனால எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. என் தம்பி இதுக்கு முன்ன போயிருக்கான். பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஊட்டி மாரியே இருக்குமா? எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள என்டர் ஆன உடனே இன்னும் என்னோட எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிருச்சு. ஆக்சுவலா கிளைமேட் வந்து ஊட்டி மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் நெறைய தைல மரமெல்லாம் இருந்தது. ஸோ எங்களுக்கு அந்த ஊட்டி ஃபீல்ன்றது அப்படியே கிடைச்சது ஆல்மோஸ்ட். அண்ட் இந்த பிளேஸ் இன்னுமே கொஞ்சம் டெவலப் ஆகணும். அஃப்கோர்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பண்ணிருவாங்க. ஆல்ரெடி தே ஆர் இன் ப்ராசஸ். இங்க போகணும், அங்க போகணும்னு எந்த பிளானுமே இல்லாம தான் நாங்க போனோம். அதனால தான் சக்சஸ் ஆச்சோ என்னமோ! நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் போனதே முருகர் கோவிலுக்கு தான். இந்த இடம் அவ்ளோ பீஸ் அண்ட் அவ்ளோ காமா இருந்துச்சு. போன உடனே ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கு. நீங்களும் மறக்காம போனீங்கன்னா, கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க. அவரோட அண்ணன கணேஷாவ பார்த்துட்டு, வணக்கம் போட்டுட்டு, என் அப்பனையும் பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ வாங்கிட்டு, அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா, மறக்காம என் பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. பார்ட் 2ல பார்க்கலாம்.